விசாரித்து கொண்டிருக்கிறேன். இந்த விசாரணையில் நான் குறிப்பிட விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சிலர் மாநில விசாரணையே போதும்னு சொல்கிறாங்க. அதாவது காவல்துறை விசாரணை, சிபிசிஐடி விசாரணை, அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு காவல் படைகளுடைய விசாரணை போதும்னு சொல்கிறாங்க. சில தலைவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த இருவேறு கருத்துக்களுமே ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கான ஒரு நியாயத்தை தேடி தருமா? ஏன்னா இது அரசியலாக்கப்படுது. அதனால் எங்களை போன்றவர்களுடைய கருத்து, பொறுப்பிலே இருக்கிற ஒரு நீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஒரு நீதி விசாரணை நடத்தால் அந்த நீதி விசாரணை பாரபட்சம் இல்லாமல் இருக்கக்கூடும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கருத்தும் பார்வையும். எனவே பொறுப்பிலே இருக்கிற பணியிலே இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை அவருடைய தலைமையிலே உருவாக்கப்பட்டால் பாரபட்சமற்ற நீதியும் நியாயமும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை கிடைக்கும். சார் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. ஆனால் அது சென்னையில் இல்லை. இது சென்னை ஆணையம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறவர். அப்போ ஏடிஜிபி புதுசாக தானே சார் இருக்காரு? ஏடிஜிபி எல்என்டோ ஏடிஜிபியோ அவர் இங்கே வந்த பிறகு அங்கே வந்திருக்கு. அது நான் அதுக்கு உள்ள போல இது சென்னையில் நடந்தது, அது திருச்சியில் நடந்தது. பொதுவாகவே கடந்த இந்த 3 ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், சமூக தொண்டர்கள், அரசியல் இயக்க பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களே படுகொலை நடப்பது நாளும் தொடர்கிற ஒரு தொடர்கதியாகிவிட்டது. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறி தான். அது சீர்குலைந்திருக்கிறதுன்றது சாதாரண குடிமகன் கூட இன்றைக்கு உணர்ந்திருக்கிறான். அதனால் அதில் ஒரு தீவிரம் காட்டணும் தமிழக அரசு. 3 ஆண்டு காலமாகியும் ஒரு காலத்தில் வந்து அந்த கடந்த அரசை குறை கூறி கொண்டிருந்த இந்த திமுக அரசு இன்னைக்கு அது அவங்களுடைய கையாளாகத்தனமா, அவங்களுடைய அக்கறை இல்லையா, அவங்களுக்கு என்ன காரணம்னு அவங்க தான் அதை ஒரு மறுபரிசீலனை செய்யணும். ஆனால் இது தொடர்ந்து கொண்டிருப்பது மக்களுக்கு நல்லதல்ல. காவல்துறை வந்து முதல்வர் சொன்ன கருத்துக்கு நான் மாறுபடுறேன். அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறி தான். முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததை போல அந்த தொடர்பு இன்றைக்கு நிகழ்வு. காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதாங்கிறத ஒரு கேள்விக்குறி தான். அது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குமானால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்காவது பராமரிக்கப்படும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியிலுமே அதில் பதில் இருக்குது. ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் நடந்து போனால் அவங்களுடைய செயின் பறிக்கப்படுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவலர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் கொல்ல போகுது. இவர்கள் தான் மற்ற சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு. நீங்கள் கேட்கறதுலையே பதில் இருக்கு. அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவங்களெலாம் வந்து உழைக்கும் மக்கள், அடித்தளத்து மக்கள். பாபா அம்பேத்கர் சொன்னார், ஒரு தலித் மகனாக பிறக்கிற போதே வாழ்க்கையில் போராட்டத்தை செஞ்சிருக்கார். அவருடைய ஒரு வளர்ச்சியும் போராட்டத்துக்கு உட்பட்டது. அதனால் போராடுவதே வாழ்க்கையாக வைத்திருக்கிற தலித் மக்களுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு போராடுவதே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டிருக்கிற தலித் மக்களுடைய வளர்ச்சிக்கு உழைத்து கொண்டிருக்கிற தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது மிகுந்த அவசியத்துக்குரியது. ஆயிட்டாரு ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவர் அவர். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் எங்கே இருந்தார், இப்போ இருக்காரா, வெளியூரோட நாடாளுமன்றத்தில் இருக்காரா தெரியல. திருப்பி உங்களை போன்ற செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டு விளக்கத்தை இருக்கீங்களே தவிர எனக்கு அதற்கு பதிலும் இல்லை. எனக்கு அப்படி ஒரு
ஏன் எந்த சூழ்நிலையில் அவர் இப்போ பேசினார், இப்போ எந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவர் வேறு ஏதாவது பண்ணிட்டு கூட இருக்கலாம். தமிழ்நாடு தெரியல, நீங்கள் தான் செய்தியாளர்கள் கேட்டு சொன்னால் எல்லாத்தையும் நாங்களே தமிழ்நாடு சபாநாயகர் வர்றாரு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்க ஒரு எக்ஸ் சபாநாயகர். ஒரு இருக்கை நடவடிக்கையை கூட ஓராண்டுக்கு மேலாக இழுத்துட்டு கொண்டிருக்கிற ஒரு பேரவைத் தலைவரை எதிர்கட்சி தலைவர் இப்படி சந்தேகப்படுற என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு இருக்கை தொடர்பான ஒரு பிரச்சனை, யார் துணைத் தலைவர்? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணைத் தலைவரா, ஏற்கனவே இருப்பவர் துணைத் தலைவரா? இந்த சர்ச்சைக்கு கூட கொடுத்து முடிவெடுக்க முடியாத ஒரு பேரவைத் தலைவர் ஓராண்டு காலமாக அந்த நடவடிக்கையை இழுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் எதிர்கட்சி தலைவர் சந்தேகத்தில் என்ன தவறு? அவருடைய கேள்வியும் சந்தேகமும் நியாயமானது.